அடேங்கப்பா, செமையான ஒரு வீக்லி டாஸ்க் போலுக்க. ஆனா அதுலயும் சண்டை தான் நடக்குதுங்க. ஆக்சுவலி இந்த வீக்லி டாஸ்க் வந்து ஒரு சூப்பரான வீக்லி டாஸ்க் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபேக்டரி செட்டப் வச்சிருக்காங்க. அதுல சம் கெமிக்கல் வந்து தயார் பண்ற மாதிரி இருக்கு. அதுல பயங்கரமா வந்து கேன்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல தொழிற்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சைக்கிள் ஓட்டினா தான் அந்த ஃபேக்டரியை இயங்கி அந்த கெமிக்கல் வந்து வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல போட்டியே யாருக்கு அப்படின்னம்னா, ஒரு தொழிற்சாலையில யார் இருக்கும், ஆளும் வர்க்கத்துக்கும் வேலை பார்க்கறவங்களுக்கு தான் இருக்கும். அது மாதிரி வந்து மேனேஜர் விசஸ் லேபர்ஸ், இவங்க 2 தான் பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இதையும் ஒரு டாஸ்கா வந்து பிக் பாஸ் கொடுத்துட்டாங்க. இதுல எப்படி வந்து 2 டீமா பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிவிங் ஹால்ல உட்காந்து டாப் 8 கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்ட்டு வந்து பிரிக்கணும். அதே மாதிரி வந்து பாட்டம் 7 கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரி பிரிக்கணும். ஆனா பிக் பாஸ், நீங்க சூப்பர் பிக் பாஸ், டாஸ்க்லயே ஒரு டாஸ்கா, அதாவது எப்பயுமே இந்த ரேங்கிங் டாஸ்க் வந்து தனியா தான் வைப்பாங்க. ஆனா இப்ப வீக்லி டாஸ்க்கு முன்னாடியே இந்த ரேங்கிங் டாஸ்க வச்சுட்டோம் அப்படின்னோம்னா, ரேங்கிங் டாஸ்க்கும் வச்ச மாதிரி இருக்கும், இவங்களுக்குள்ள வந்து வன்மத்தை தூண்டி விட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த டாப் 8 செலக்ட் பண்ணும்போது பல பிரச்சனைகள் இருந்தது. இருந்தாலும் டாப் 8 செலக்ட் பண்ணிட்டாங்க. அது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மஞ்சரி, செகண்ட் தர்சிகா, தேர்ட் தீபக், ஃபோர்த் முத்து, ஃபிஃப்த் விஷால், சிக்ஸ்த் ஜாக்லின், செவன்த் ஜெஃப்ரி, எய்த் சௌந்தர்யா. பாட்டம் 7ல இருக்கிறது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சித், ராணவ், அன்சிதா, அருண், பவித்ரா, சத்யா, ரயான், இவங்க 7 பேர். இப்போ பாட்டம் 7 சொன்னோம்ல, அவங்க தான் வந்து தொழிலாளர்கள். டாப் 8 சொன்னோம்ல, அவங்க தான் வந்து ஆளும் வர்க்கமான மேனேஜர் டீம். இவங்க 2 பேருக்கு இடையில வந்து சில டாஸ்க்கள் கொடுக்கப்படும். அதுவும் ஆளும் வர்க்கங்கிற சொல்ற வேலையை தான் வந்து தொழிலாளர்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஆரம்பிச்ச உடனே நம்ம அருண் என்ன பண்றாரு, வேலையை நிப்பாட்டு ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பேச்சுரிமை இல்லன்னு சொல்லவே கூடாது நீங்க அப்படின்ட்டு வந்து முத்துவ கைய காட்டி பேசுறாப்ல. முத்து வந்து நான் பேச்சுரிமைன்னு எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு அருண் வந்து, நீங்க சொல்றீங்களா நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா, அதைத்தான் சொல்றேன், பேச்சுரிமை இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அதை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு முத்து சொல்றாங்க, ஆளும் வர்க்கத்துக்கு வந்து புது ரூல்ஸ் போடுறதுக்கான அந்த அதிகாரம் வந்து டாஸ்க்ல கொடுக்கப்பட்டிருக்கு, அதைத்தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். அப்படி வந்திருக்குன்னா ரூலை காமி அப்படின்னு அருண் கேட்கிறாப்ல. அதுக்கப்புறம் அந்த ரூலை வந்து தீபக் வந்து எடுத்துட்டு வந்து கேப்டனான ரஞ்சித் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் பிரசாத் என்ன சொல்றாங்க, அப்படியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நாங்க பண்ண முடியாதியா அப்படின்ட்டு வந்து முத்துவை பார்த்து ரொம்ப ஹார்ஷா சொல்றான். இதை பார்த்துட்டு ரஞ்சித் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கல, முத்துவை பார்த்து அருண் என்ன சொல்றானா, இப்படியெல்லாம் பேசாத, சி போ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். முத்து வந்து என்னது என்ன போவா அப்படின்னு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி கேட்கறான். சௌந்தர்யாவும் அந்த இடத்துல கத்துறாங்க, மரியாதையா பேச கத்துக்கோங்க, மரியாதை இல்லாம பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டு வந்து சௌந்தர்யாவும் அந்த இடத்துல பயங்கரமா வந்து அருணை திட்டுறாங்க. ரூல்ஸ் போடலான்னு விதி இருக்குதா அப்படின்ன உடனே அங்கிட்டு இருந்து அருண் என்ன வந்து, யூ நத்திங் பட் த மவுத் பீஸ் தவிர நீ எதுவுமே கிடையாது முத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றான். முத்துவும் அருணை பார்த்து, யூ ஆர் த ட்விஸ்டர், யூ ஆர் த ப்ரோவோக்கர் அப்படின்ட்டு அருணை பார்த்து நல்லா கத்தி விட்டுறான். ஆக மொத்தம் இந்த டாஸ்க்கு ஒழுங்கா பண்ண விடாம ஏதாவது குளறுபடி பண்ணிடாதீங்களா, கொஞ்சமாவது என்டர்டைன்மெண்டா பண்ணுங்க அப்படின்னு தான் பாக்குற நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, முத்து சொல்ற மாதிரி புது விதி போடலாமா, இல்ல அருண் கேட்கிற மாதிரி வந்து நீங்க எங்களை அதிகாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து சரியா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.